அக்காவுக்கு வந்து குவிந்த கிஃப்ட்கள் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒன்று இல்ல ரெண்டு இல்ல குவிந்த கிஃப்ட் செய்தது. இந்த முறை வந்து பர்த்டே செய்யக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா 2400 பேர். ஓஹோ, எனக்கு தெரிஞ்சது என்னன்னு அதுதான். சுடுவேன் என்ன சூடுவானா அது இல்ல வெறும் வருது வருது என்னோட பொட்டிக்கா வருது 28. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் அக்காவுடைய பிறந்த நாள் வந்து இனி இதே வடிவா மகிழ்ச்சியா வந்து நிறைவடைஞ்சிட்டேனாக்கா. அளவுக்கு மிக பெருசாண்டா சொல்லலாம். உண்மையா தானே, ஒரு பெருசா செய்த மாதிரி தான். உங்களுக்கு அக்காக்கு நாங்க முதல்ல அப்படி செய்ததானாக்கா. ஒரு நாளுமே அப்படி செய்தது உண்மையில நினைச்சதை விட கிராண்டா நடந்திருக்கு. அவாக்கும் சரியான ஒரு சந்தோஷம். ஆமா, ஆனா நாங்க நோமல்னா சொன்னது எங்கட வீட்டுக்குள்ளேயே தான் செய்ய போறோம்னு சொல்லி ஒரு திடீர் மாற்றத்தால வந்து ஒரு சிறப்பான ஒரு கொண்டாட்டமா அமைஞ்சதை வந்து அதோட நாங்களும் இப்ப பர்த்டேக்கு வந்து ஒரு நாளுமே அந்த பின்னுக்கு போட அந்த பேக்ரவுண்ட் இது வந்து நாங்கள் பிடிச்சு போட்டதே இல்ல. திடீரென்று அதுவும் நாங்கள் பிடிச்சு போட்டு ஒரு பெருசா செய்யக்கூடிய மாதிரி. அந்த டெக்கரேஷன் வந்து நாங்க என்ன 1 மணிக்கு பிறகுதான் போய் நாங்க செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி எங்களை வீட்டை பிறகு ஒரு 3 மணி போல வந்து போட்டு போன வேணா. அவங்களும் பாவம் அதுக்கிடையில 5 மணிக்கு நாங்க பிரேயர் சொன்னோம். அதே மாதிரி 5 மணி போட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த டெக்கரேஷன் வேணா அந்த டெக்கோரோஸ் இல்ல கடை. அப்ப அந்த கடை பக்கத்துல நாங்க சொன்ன உடனே அவங்க எல்லாம் போய் தேடிக்கடி எடுத்து அண்ணா அப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னபடியா குயிக்கா எங்களுக்கு அந்த அவைகளுக்கு என்ன சொன்னா நாங்க கேட்க போக அவையில் நினைச்சுட்டீங்கன்னா இன்றைக்கு இல்ல நாங்க திடீரென்று இன்றைக்கு சொன்னோன்னா அவன் அப்செட் ஆகிட்டான். என்ன இன்றைக்கு உங்களுக்கு போடுறேன்னு கேட்டா அவன் நினைச்சுட்டு எங்களுக்கு நாளைக்கு தேவைக்கு நாங்க இப்ப வந்து நிக்கிறோம், இப்ப வந்து ஆர்டர் பண்ண உண்டு இல்ல எங்களுக்கு நீங்க 5 மணி பிரேயர்னு சொன்னா அப்புறம் சரி பரவாயில்ல நாங்க அதுக்குள்ள போட்டு தரோம்னு சொல்லி அவையிலும் வந்து எங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டு தந்தது பெரிய ஒரு உதவியா போயிட்டேன்னு. அதோட அந்த பேக்ரவுண்ட் போட்டு ஆனா அக்காவை பார்க்க ஒரு வித்தியாசமான ஒரு வடிவாம இருந்ததானே. டெக்கரேஷன் காட்டு உண்மையா வடிவா போட்டா தெரியுது. சரி, அப்ப அப்படியா வந்து அக்காவோட பிறந்தாலும் வந்து நல்லபடியா போயிட்டேனாக்கா. உண்மைதான். அதே வரையில உண்மையிலேயே எனக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்தையும் தெரிவிச்சிருந்தீங்க. உண்மையிலேயே என்னை வாழ்த்தின அனைத்து உள்ளங்களுக்குமே நான் மிக நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் இந்த இடத்துல. உண்மையிலேயே அநேக பேர் எனக்கு உங்கானாத உறவுகள் கூடி உண்மையா நிறைய பேர் வாழ்த்துகள் தெரிவிச்சிருந்தீங்க. போன் ஊடாக எடுத்திருந்தீங்க, போன்ல மெசேஜ் பண்ணிருந்தீங்க. அப்படி நிறைய பேர் வாழ்த்தின அனைத்து உறவுகளுக்குமே நான் இந்த வழியில மறுபடியுமாக நான் நன்றியை தான் சொல்ல முடியும். அட்வான்ஸ் ஆகும் சொல்லி வந்து நிறைய உறவுகள் வந்து அக்காக்காக விஷ் பண்ணிருந்தீங்க. அவங்க வந்து மிக மிக நன்றியை நாங்க தெரிவிக்கணுமே அந்த இடத்துல வந்து. அதோட முக்கியமா இப்ப நாங்கள் முதல்ல பர்த்டே செய்யக்குள்ள எங்களுடைய 6-7 பேர் 8 பேர். இந்த முறை வந்து அவையில் பர்த்டே செய்யக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா 2400 பேர். உறவுகள் கலந்து கொண்டு எங்களோட சப்போர்ட்டோட தந்திருக்கிறீங்க, வாழ்த்துக்களும் சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து மிக்க நன்றின்னு தான் சொல்லலாம். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்பவுமே தேவையான கண்டிப்பா. சரி, அப்ப இன்றைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது அக்காவுக்கு வந்து குவிந்த கிஃப்ட்கள் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒன்று இல்ல ரெண்டு இல்ல குவிந்த கிஃப்ட்கள். ஏன்னா உண்மைதான். நான் ஒரு நாளுமே எதிர்பார்க்கல இப்படி இல்ல நிறைய கிஃப்ட் எனக்கு வந்ததும் இல்ல. இந்த வருஷம் தான் வந்து அக்காவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு கிஃப்ட்கள் வந்து அக்கா கிடைக்க பெற்றிருக்கேன். அப்ப நாங்களும் வந்து என்னென்ன கிஃப்ட்னு சொல்லி பாக்கல. அப்ப நாங்களும் அந்த வந்து இன்றைக்கு தான் வந்து எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க போறோம். நாங்களே பார்க்க போறோம். அப்ப நாங்களும் பார்த்ததும் இல்லாம அதை வந்து நாங்கள் உங்களுக்கும் அதை நாங்க காட்டணும். அப்ப நாங்க என்ன கிஃப்ட்னு சொல்லி பாப்போம். சரி, அப்படி எங்களோட வீடியோக்கு போறதுக்கு முதல் எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நாங்க போய் அக்காக்கு என்னென்ன கிஃப்ட் வந்தோன்றத பாப்போம். நான் பார்க்காம என்ன எடுக்க போறீங்க? சரி, எடுப்போம். நீங்க எடுக்க போறீங்க.
ஆனா நான் முதல் எடுக்கிறேன் அப்ப எனக்கு இருக்கணும் ஓ முன்னச்சலுக்கு எடுக்கிறேன் சொல்ல தேவை அரவாசிக்கு கொடுக்கக்கூடிய நல்ல மனசு அக்கா நல்லா தருவா அது உடுப்பா நல்லா தருவா எனக்கு ஒன்றும் இல்ல இந்த உடம்பு வந்து ரோசாயனி உடம்பு வித்தியாசம் அதோட இலை போட இல்ல என்ன சொல்லுங்க அப்ப நான் வேற எதுவும் மட்டும் நான் கேட்பேன் வாக்கு வந்துருன்னு சொன்னேன் அக்கா அந்த பர்த்டே கிஃப்ட் வேண்டபடியா நான் அதை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு இல்லாட்டி நான் கேட்க மாட்டேன் நான் எந்த வாட கொண்டு போயிடுவேன் பாவிக்கணுமே சரி அப்ப நாங்க முதலாவதா வந்து ஒன்று எடுப்போமே என்ன ஒரு சின்ன ஒரு பாக்ஸா இருக்கு அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் என்ன பாருங்க எல்லாம் வந்து பெரிய ஒரு பேக்கெட் அதான் கிடக்கு அப்ப இதுல முதல்ல சின்ன ஒரு இதா இருக்குது பாருங்க இது ஒரு பாக்ஸா வந்துருக்குது என்னவா இருக்கும் தெரியல நாங்க நாங்களுமே உண்மையில ஓபன் பண்ணி பார்க்கவே உண்மையா நீங்க எங்களுக்கு வந்து டைம் இல்ல பார்க்கவே நிறைய வாங்கி வாங்கி அப்படியே நாங்க வச்சு கொண்டு வச்சிருந்ததுதான் படிங்க என்ன இது பாக்ஸோட மணிக்கூட தெரியல நினைக்கிறேன் அக்காவுக்கு லேடிஸ் போச்சோ நல்ல வடிவா பொட்டிக்கவே நல்ல ஒரு கிஃப்ட் மாதிரியே வந்து நல்லா அலங்கரிச்சுக்கிடாக்க என்ன படத்தால பாருங்க அப்படின்னு சொல்லி வடிவா இருக்குது அப்ப இந்த பாக்ஸுக்கு பாப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி என்ன எந்த பக்கம் ஓபன் பண்றது பாருங்க அப்படின்னு இந்த பக்கம் ரைட் இதெல்லாம் அந்த இடவழி இருக்கு ஓஹோ எனக்கு தெரிஞ்சுட்டு என்னன்னு அதுதான் அந்த கலரை கண்டுட்டே கண்டுபிடிச்சனிதான் ஐட்டம் சொல்லி பாருங்கோ அக்காக்கு வந்து நல்ல ஒரு வடிவான ஒரு கப் ஒன்று வந்திருக்குது அந்த கப்புலையும் பாத்தீங்கன்னு சொன்னா படம் தெரியுது பாருங்க 1 2 3 ஹாப்பி பர்த்டே ஜே தாரணி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த கப்ல வந்து வடிவா தெரிய இல்ல இது வந்து சுடுதண்ணி விட்டு பாக்குறதான ஒரு கப் டீ குடிக்க ஞாபகம் வரும் அப்ப இது வந்து சுடுதண்ணியோ டீயோ ஊத்தேக்க அந்த படம் வந்து வரும் அந்த சுடுதண்ணி தன்மை போக இது கருப்பா வந்துரும் அப்படித்தான் ஒரு இது என்ன அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வசனம் அடிச்சிருக்குது என்ன நாங்க கடைசியோட சுடுதண்ணிய ஊத்தி பாப்போமே எல்லாத்தையும் பாத்துட்டு இதுக்கு நாங்க சுடுதண்ணிய ஊத்தி முன்னாடியே நாங்களும் பாப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி பாப்போம் என்ன வசனம் இருக்குன்னு நாங்க பாப்போம் என்ன அப்ப உண்மை அந்த கிளாஸும் வந்து நல்ல ஒரு கிளாஸா இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல ஒரு டெம்பரா இருக்கு வடிவா இருக்கு இதெல்லாம் குடிப்பீங்களா அதானே நகைதான் குடிப்பா அவரோட சும்மா வச்சதும் வேஸ்ட் தானே தானே வேணும் பெரிய கப்ல நீ டீ குடிக்கும் என்ன காரணம் சொன்னா இனி அங்கால கோழி வேலையிலும் இருக்கு பயங்கர வேலையா தான் இருக்கு அதுதானே ஆனா உண்மையா எனக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கு நீங்க செய்தாங்க எனக்கு இதுல ரசாயன குடிக்க கூடாது ஏன் சுடுமோ சுடும் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையா இதுவும் வந்து நல்ல ஒரு கிளாஸ் என்ன அக்காவுக்கு கொடுத்த ஒரு உறவுக்கு நன்றி 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 ரைட் அப்ப முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு கிஃப்டா வந்து அக்காவுக்கு அமைஞ்சிருக்கு படம் தனியாவே தெரியும் நாங்க அதுல பாக்கலாம் அப்படியோ இப்படி கொண்டு இப்படி கொண்டு வருதோ ஊத்தி ஆனா இப்பன்னு சொல்றது முதலே முதலே வந்துட்டோம் அதுதான் இப்ப நாங்க இப்ப இதை பாக்குறோம் என்ன சரி அப்ப அடுத்தது என்னன்னு பாப்போம் எல்லாம் பேக்கா தான் கிடாக்கு அதுக்குள்ளயும் ஒரு பேக் 2 பேக்கா கிடாக்கு அப்படியோ இதுவும் நல்ல ஒரு முதலாவது 2வது கிஃப்ட் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லா வருது அப்படியே அதுவும் எனக்கு பிடிச்ச கலரா வருது பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலர் கவுன் இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல கலர் என்ன உண்மையா பிடிச்சிருக்கு இந்த கலர் வந்து அக்கா போடுறேன் நீர் தான் கூடுதல் அப்படி எடுக்க கேட்டு பாத்துட்டா பிடிக்காத கலர் நான் தெரியுது அது மக்கா நல்லா தருவா இந்த கலர் அதே மாதிரி இல்ல கிஃப்டா வேற எதுவுமே கிடைக்காது அதுதான் அப்படி ஆனா உண்மையா இந்த கலர் வடிவான கலர் என்ன இது பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்கு போடலாமே நல்ல துணி நல்ல சாஃப்டான வெள்ள தனியா தானே எடுத்து இருக்கீங்க பாத்து நீங்க வெள்ளையா
பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து நல்ல ஒரு வீட்டு கவுனா வந்து அக்காக்கு அமைஞ்சிருக்கேன் அக்கா. அப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றியைத்தான் தெரியும். ரைட். சரி, இந்த கிஃப்டை தந்த உறவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். ஓகே ஓகே, கண்டிப்பா. அப்ப அடுத்ததா பாப்போம், இதையும் பாப்போம். மஞ்சள் கலர் பேக்கம் முடிப்போம். வாவ். ஆனா துணியை பார்த்தா ஷர்ட் துணி, இந்த ஷர்ட் மேல ஒரு மடமடப்பா இருக்குது என்ன. சோ இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு பாருங்க, நல்ல ஒரு டாப் ஐட்டம். உண்மையா நல்ல குவாலிட்டியானது. நல்ல ஒரு துணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு மெட்டீரியல் நல்ல சூப்பரா இருக்கு. டக்காண்டு விழுறாது, அப்படியே பாவிக்கும். நல்ல துணி, நல்ல ஒரு துணி, மொத்த துணி என்ன. அப்ப நல்ல ஒரு பாருங்க, நல்ல ஒரு நூல் கடை வந்திருக்கு என்ன. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டொப்ல வந்து மரூன் கலரால அந்த நூல் கொடுத்து கொடுக்க இந்த டிசைன். அப்ப அவையில அதே கலருக்கு பாருங்க லெக் ஜீன்ஸும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தனியா டொப் தராம அதே கலர்லயே ஜீன்ஸும் உங்களுக்கு எடுத்திருக்கணும் பாருங்க. லெக் ஜீன்ஸும் எடுத்திருக்கிறேன். ஆனா ரெண்டும் போட சூப்பரா இருக்கும். ஆனா நீங்க இதை மட்டும் தரலாம். ஆனா உண்மையா இல்ல, பார்த்து பார்த்து எடுத்திருக்கிறேன். உண்மையா தான் நல்ல செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உண்மையா தான் நல்ல நல்ல உடுப்பா எடுத்திருக்கேன். வடிவா இருக்கேன், ஒரு ஃபேஷனா எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கொடர் வச்ச டொப்பு பாருங்க, பட்டன் எல்லாம் வந்திருக்கேன் டிசைன். இது கொஞ்சம் பிள்ளையானாக்கள் தான் சரி வரும், நான் ரோசானிக்கு சரியா வரும். அதானே நல்லா கிடக்கண. நல்ல மற்ற துணியைத்தான் திரும்பவும் சொல்லுவான். நல்ல ஒரு துணி. இந்த துணி வந்து நல்ல ஒரு பிள்ளை கூடின துணி இது. ரைட். சும்மா அக்காவுக்கு வந்த கிஃப்ட பாக்கவே நல்ல ஒரு சூப்பரா தான் இருக்கேன்னு. வருஷம் இல்லாத இந்த வருஷம் அடிச்சிருக்கு. அதனால அக்கா வந்து ஒரு வருஷம் அப்படி செய்தது. அதுக்கு மாதிரி கிஃப்டும் நல்ல கிஃப்டா வந்திருக்கேன் அக்கா. சரி, அப்ப அடுத்ததா வந்து எடுத்து பாப்போம் என்ன. ஆனா இது பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் எடுக்கிற விட கொஞ்சம் வெயிட்டா கிடக்கும். என்ன வேற இருக்கும், அதுவும் ஒரு உடுப்பு ஐட்டம் தான். எல்லாமே செட் செட்டா வருது. இப்ப நாங்க ஒரு கிஃப்டா கொடுக்கக்குள்ள எடுத்து பாவிக்கணும். பாவிக்கிற கிஃப்டா கொடுக்கணும். அதோட வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிடிச்சிருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்து அந்த ஷோகேஸ்ல வைக்கக்கூடிய சூப்பர். அதாவது அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு ஜீன்ஸ் பாருங்க, நல்ல ஒரு ட்ரௌசர். அந்த டெனிம்ல இப்படி டெனிம்லையும் இருக்கு, இதுல கருப்புலையும் இருக்கு. பாருங்க இப்படி பட்டன் வச்ச ஜீன்ஸ் தான் இப்ப வந்து ஃபேஷன். ஸ்டெச் துணி நல்லா ஐயும். அக்காட சைஸு கேட்ட மாதிரி எடுத்துருக்கணும். சின்ன சைஸ் 28. கரெக்டா எடுத்துக்கிறாங்க. ஐயோ கடவுளே, கரெக்டா எடுத்துக்கிறாங்க அக்கா கேட்ட மாதிரியா. அக்கா வாங்கிட்ட உள்ள சொல்ல போறேன். ஆனா உண்மை அந்த ஜீன்ஸ் வந்து நல்ல ஒரு துணி, அந்த நல்ல ஈர துணி நல்லா பாவிக்கும். இதெல்லாம் இப்ப ஸ்டாச் துணி, இப்ப ஒரு பிளவுஸ் கொஞ்சம் உரகமான பிளவுஸுக்கெல்லாம் முக்காகை போட்டு போட வடிவா இருக்கு. நல்ல ஒரு ஜீன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. இப்ப நான் நினைக்கிறேன் ஜீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு டிஷர்ட்ல டாப் அங்க நல்ல டாப். இது பேக் எடுங்க. இங்க பாருங்க நல்ல கலர். அந்த கைக்கெல்லாம் பிளாஸ்டிக் வந்து நல்ல ஒரு மாடல் டொப்பா வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க அக்காவுக்கு. நல்ல துணி. மற்ற பாருங்க இந்த டொப்புக்கு வந்து அந்த வட்ட வளைவா வந்து வளைவான டொப்பா ஒட்டி கிடக்கு. ஜீன்ஸுக்கு போடுற மாதிரியே, ஜீன்ஸுக்கு போடுற மாதிரியே நல்ல ஒரு வடிவா நல்ல ஒரு கலரா எடுத்திருக்கீங்க. அதுதானே இல்ல அக்காக்கு வந்து சரியா இருக்கும். அக்கா வந்து உயரம் தானே, வடிவா இருக்கும். ரெண்டுக்கும் போட செட் ஆகும், சூப்பரா இருக்கும். அப்ப எங்க எல்லாம் போக போறீங்க? ஒரு பயணம் ஒண்ணு வைக்கத்தான் வேணும். அதுதானே, கொழும்பு கூட்டி கொண்டு போங்க. கொழும்பு கூட்டி கொண்டு போங்க. நானே ஒரு நாளும் கொழும்பே பார்த்தது இல்ல, அப்புறம் நீங்க கொழும்பு கூட்டி. அதுதான் நானும் போனேன் இல்ல, ஒரு நாளும் போனேன் இல்ல. நம்ம எனக்கும் ஒரு ஆசை, ஜெரோமி முறை கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மா கொழும்புக்கு போவோம்ட்டு பாப்போம். அந்த சந்தர்ப்பம் வந்து இன்னும் அமையல, தெரியாது. அமையாட்டுக்கும் பாப்போம் ஒரு நாளைக்கு. ஸ்கூல் லீவ் வச்சு ஒரு மாதிரி போயிட்டு வந்தோம். ட்ரெயின்ல போனா ட்ரெயின்ல போதா எனக்கு
அப்ப இவ்வளவு உடுப்புகள் கிஃப்டா வந்து போடணும் போடணும் மொடலா போட்டு கொண்டு போகணும் கொழும்புக்கு ஜீன்ஸ் அடிச்சு கொண்டு சரி அப்ப அடுத்த இடங்க பாப்பா பாருங்க சோ அடுத்த நல்ல ஒரு மினுமினுப்பா வருது இல்ல உண்மையா நல்ல செலக்ஷன் எல்லாருமே நல்ல செலக்ஷன் உண்மையா தந்த ஒவ்வொருவருமே நல்ல ஒரு வடிவா நல்ல ஒரு மனப்பூர்வமா வந்து நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க ஒவ்வொரு உடுப்புகளுமே சரி அவ்வளவு வடிவா ஒரு வடிவான உடுப்பு நல்ல டிசைன் அதாவது தங்களுக்கு எப்படி தாங்கள் எப்படி போடுவீனமோ அது நினைச்சு நீங்க ஒவ்வொருவரும் வந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க உண்மையா நல்ல ஒரு விஷயம் என்ன பாருங்க இதையும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து நல்ல ஒரு வடிவான பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்களுக்கு பர்த்டே கேக் வெட்டுகளுக்கு எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு இந்த ஒர்க் வந்து பாருங்க கையிலயும் இருக்கு 2 கையிலயும் பாருங்க அப்படி முக்கா கை வச்சு இருக்கு கீழ் போடுற பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இதுலயும் இருக்கு என்ன இதுவும் நல்ல ஒரு துணி அக்கான நல்ல சில்க் துணி மாதிரி நல்லா பாவிக்கும் வெளிராது இந்த துணி வந்து எனக்கும் இந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு அந்த டார்க் நீளத்துக்கு சில்வர் கலர் வந்து சில்வர் கலரால ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்ப உண்மையான ஒரு அமைப்பா இருக்கும் போட இருக்க அப்ப இந்த நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா லெக் ஜீன்ஸ் ஒயிட் கலர்ல லெக் ஜீன்ஸ் போட்டு போட வடிவா இருக்கு ஷோல் வெள்ள ஷோல் போட்டா விரும்பின ஷோலும் நீங்க போடலாம் என்ன அப்ப உண்மையா உண்மைதான் அப்ப அதுவும் போட வடிவா இருக்குமே அப்படியே செட்டா போட இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு வடிவான ஒரு டாப் ஐட்டம் என்ன ரைட் அடுத்தது வாவ் இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 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 ஒரு டிசைன்லயே கண்டுபிடிக்கலாம் இதுவும் வந்து ஒரு வீட்டு கவுன் தானே ஆனா இந்த கவுனும் வந்து நல்ல ஒரு கலர் வேறங்க நல்ல ஒரு மெரூன் கலர் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி என்ன நல்லா இருக்கு நம்ம உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியே இப்ப சின்ன நண்டு இல்லாம நல்ல ஒரு அளவாக்காட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கிடக்கு நல்லா இருக்கு பாருங்க இதுவும் வந்து நல்ல ஒரு கலர் வீட்டுக்கு போற கவுன் என்னக்கா அப்ப அக்கா இனிமே கவுன் எடுத்து தைக்க தேவையில்லை மீடியம் உங்களுக்கு ஆனா இந்த கலர்னால கூடுதலா எல்லாருக்குமே பிடிக்குமே மெரூன் கலர் நல்ல கலர் மெரூன் கருப்பண்டா கூடுதலா பிடிச்ச ஒரு கலர் என்னக்கா இப்ப போட்டிருக்கிறதே என்ன கலர் அதுதான் ரைட் அது பார்த்தாச்சு அப்ப இவ்வளவும் பார்த்தாச்சு அடுத்த ஐட்டத்தை நாங்க நேருக்குன்னு சொல்லி பாப்போம் என்ன இது வந்து நல்ல ஒரு வெயிட் ஆகிடாது அந்த ஒரு உடுப்பை தூக்கவே உடுப்பு தானா உடுப்பு தானா நல்ல வெயிட்டா இருக்கு இதுவும் ஜீன்ஸ் ஒரு போல நான் நினைக்கிறேன் பேகி ஜீன்ஸ் போலடாக்கு ஜீன்ஸ் போலாங்கடாக்கு இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையா நல்ல ஒரு முடலான ஒரு டெனி பாவாடை ஆனா உண்மையா எனக்கு இந்த பாவாடை பிடிக்கும் அக்கா பயப்பட போற நான் கேட்க போறேன் உண்மையா நான் கேட்கல ஆனா இந்த டெனி பாவாடை வந்து உண்மையான ஒரு ஃபேஷனான ஒரு பாவாடை என்ன துணியும் பாருங்க நல்ல ஒரு ஸ்டெச் துணி என்ன இப்ப இதுவெல்லாம் வந்து பாருங்க பின்னுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 2 பாக்கெட் வச்சு பாருவீங்களையும் மஞ்சள் நல்ல பின்னுக்கு ரகத்துக்குள்ள அந்த வெட்டு வச்சு நல்லா இருக்கும் ஏன்னாக்கா சூப்பரா இருக்கு இன்னும் ஒரு உண்மையிலேயே இந்த இதெல்லாம் ஆன்லைன்ல பாத்துட்டா 3000-3500 ரூபாய் போட்டு கிடந்தது இந்த இதெல்லாம் டெனிம் ஐட்டம் வந்து விலை கூட டெனிம் ஐட்டம் வந்து எப்பவுமே வந்து விலை வந்து குறைக்க மாட்டேன் எந்த அவ்வளவு விலை எப்ப போனாலும் அந்த டெனிமுக்கு விலை அது அப்படித்தான் சொல்லுவாங்க அதுதான் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல ஒரு துணி இருக்குது இப்படி எல்லாம் வந்து இருக்கு ஆனா அக்கா இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட போறீங்க இந்த மாடல் அக்கா வந்து போடுற இல்ல அப்ப அக்கா வந்து மாடல் ஆகுறதுக்காக வந்து படிவா இருக்கு இதெல்லாம் நீங்க போடுறேன்னு சொன்னா கொழும்புக்கு போய் அதுதானே நான் கட்ட உடுப்புகளுக்காக நல்ல பாக்கெட் வச்சிருக்கேன் அந்த பேகி ஜீன்ஸுக்கு வர மாதிரியே மாடலா அடிச்சிருக்கீங்க ஆனா நான் நினைச்சேன் ஜீன்ஸ் ஆக மாட்டேன் ஸ்கர்ட் மாடலா வருது வடிவா இருக்கேன் அதுக்கு தெரியும் அந்த ஜீன்ஸ்ல நான் போட மாட்டேங்களே அதுதான் அப்ப இது பாத்தீங்க ஆனா இதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கோம் செட்டா தனியா ஒன்று போடாம செட்டா போட்டு
நல்ல ஒரு பிளவுஸ் போட்டிருக்கீங்க பிளவுஸ் ஓ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா செட்டாவே செட் அக்கா வந்து தேட தேவையில்ல அப்படியே எடுத்து எடுத்து போட வேண்டிய நல்ல ஒரு முக்கா கை வச்ச பிளவுஸ் என்ன இது என்ன கலர் மண் கலர் என்ன மண் கலர் இது வந்து ஒரு சந்தன கலர் லைட் அப்படின்னு சொல்லலாம் நல்ல கைக்கெல்லாம் நல்ல நூல் ஒர்க் வச்சு நல்ல ஒரு முக்கா கை வச்ச பிளவுஸா வந்து உங்களுக்கு டெனிமுக்கு வந்து செட்டா எடுத்துருக்கீங்க அக்கா வந்து முக்கா கை தான் போடுறது எனக்கு கூடுதலா எல்லாருமே நாங்க முக்கா கை தான் போடுறது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சு எங்க அக்காட செலக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே எடுத்திருக்கிறோம் உண்மையாவேக்கும் வந்து மிக மிக நன்றியை நாங்க தெரிஞ்சு கொள்றோம் நன்றியோ ஏன்னா தனி எடுக்காமல் செட்டு எடுத்திருக்கீங்க கடைக்கு போய் அலைஞ்சு எடுத்திருக்கீங்க மற்றது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் சேனி இந்த சைஸ் எல்லாம் நல்ல சரியா எடுக்கிறேன் உங்களை பார்க்க தெரியாது இல்ல நாங்க ரெண்டாலும் எல்லாருமே இப்ப எடுத்து பார்த்து அத்தனை உடுப்புமே இந்த சின்ன அளவில்லையு சொல்லி இல்ல எல்லாம் கரெக்டா சரியா சைஸா எடுத்திருக்கீங்க சில பேர் உங்களுக்கு ஸ்கர்ட் கேட்ட மாதிரி ஒரு பிளவுஸும் வந்து அமைச்சிருக்கேன் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல என்ன வாவ் இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு வீட்டு கவுன் அக்காவுக்கு வீட்டு கவுன் அங்கால குவியுது அப்புறம் வெளிக்கு போடுறதுக்கான எனக்கு கடை பக்கமே நீங்க போக தேவையில்லை உடுப்புண்டா என்ன உடுப்பு நினைச்சு பாக்கல அது கலர் கலரா அமைஞ்சிருக்கு கருப்பு வந்தது கருப்பு மெரூன் நல்ல ஒரு பர்பிள் கலர்லயும் வந்தது நல்ல கலர் 3 கலருமே பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு கலரா செலக்ட் பண்ணிருக்கணும் சூப்பரா இருக்குது நல்லா இருக்கு என்ன துணியும் நல்லா பாவிக்கும் அப்ப அக்காவுக்கும் வந்து வீட்டுக்கு போடுறதுக்கும் குறைவு இல்லாமல் வந்து எடுத்துட்டு வந்திருக்கணும் அக்கா பிக்ஸ் பண்ணிட்டு போன கொழும்பு நிக்குது கொழும்புக்கு தான் உடுப்பு போடணும் அதுதானா சரி அப்ப அந்த கவுன் செலக்ட் பண்ணின அவருக்கும் வந்து நன்றி நன்றி ரைட் இன்னும் முடியல போறடா கடுக்கடுக்கா வந்து இருக்குதானே எனக்கும் தெரியல நானும் இதுல கவனிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த சரியான ஆக்களும் கூட அந்த வீடியோல நான் காட்டுல நிறைய பேர் வந்திருந்தது வீடியோல குறிப்பிட்ட ஒரு இதைத்தான் போடுறாங்க மற்ற ஆக்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து விரும்ப மாட்டேன் அப்ப அதனால நாங்க வந்து விருப்பம் இல்லாத ஆக்களை போட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லைன்னு அப்ப அதுக்காண்டி நாங்கள் விரும்பினா நாங்கள் போடுவோம் அப்ப வந்த ஆக்களை தான் நாங்க குறிப்பிட்ட ஆக்களை போட்டது மற்ற ஆக்கள் வந்து வரையில அப்ப நிறைய பேர் வந்தது அப்ப எங்களுக்கு வந்து இதுகளை கவனிச்சு கொள்ள டைம் இல்ல விருப்பம் வரையில அப்ப நாங்க விரும்பினாக்களை போட்டு எல்லாமே ஒரு சந்தோஷமா போயிட்டேனே சரியா பாருங்க ஓ வீடியோ டைம் கூடி இருக்குமோ டைம் கூட அடுத்தது அப்ப அப்ப என்னன்னு சொல்லி இதுவும் ஒரு உடுப்பு தான் என்ன ஒரு கலர் அப்பா இதுவும் நல்ல ஒரு செட்டா தான் வந்திருக்கு செட்டா நாங்க அதை விரும்பி எடுக்கிற கலராவே எடுத்துக்கொண்டு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து நல்ல உண்மையிலேயே நல்ல ஒரு பாசக்காராக்கிறேன்னா சொல்லு சூப்பரா இருக்கு இதுவும் வந்து நல்லா இருக்கு பிளேன்ல நல்ல நூல் ஒர்க் போட்டு முக்கா கை வச்சு நல்ல ஒரு துணி மெட்டீரியல் சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு ஏன்னா நல்ல கலரும் வந்து உங்களுக்கு ஏற்ற போல செலக்ட் பண்ணிருக்கணும் நல்லா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட அளவுக்கு கரெக்டா இருக்கும் பாருங்க நீங்க வந்து இது தனியா தேடி தெரியக்கூடாது அவையிலே வந்து செட்டாக வந்து லெக் ஜீன்ஸ் எடுத்திருக்கணும் பாருங்க பெரும்பா எடுத்திருக்கணும் இங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்டர் கலர்ல நூல் கொடுத்தபடியா அப்ப அதே கலர்ல வந்து உங்களுக்காக பாருங்க லெக் ஜீன்ஸ் எடுத்திருக்கணும் ஆனா லெக் ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு துணி லெக் ஜீன்ஸ்ல வந்து 2 விதமா இருக்குது ஆனா இது நல்ல ஒரு துணியா எடுத்திருக்கணும் நல்ல குவாலிட்டியானதா எடுத்திருக்கணும் நல்லா இருக்கு உண்மையிலேயே காசை பாக்குறேன் நல்ல நல்ல பெருமதியா உண்மையா அக்காவுக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே குறை சொல்ற அளவுக்கு ஒன்றுமே இல்ல மிகவும் வந்து பெருமதியானதா வந்து அக்காவுக்கு வந்து கொடுத்துருக்கிறீங்க உண்மையாவே அந்த உள்ளங்களுக்கு வந்து மிக மிக நாங்க நன்றியை தான் தெரிவிக்கலாம் அக்கா ஒவ்வொன்றும் ஒரு துளி கூடி நாங்கள் எப்படி எதிர்பார்த்திருக்க அன்பான உள்ளங்கள் உங்களுக்கு மேல எப்படி அன்பு வச்சு அதுதானே சொல்ல வார்த்தை
இந்த கவலையை பாருங்க. எனக்கு கூட இப்படி வரான்ற அவன் உண்மையா அந்த ரெண்டு செலக்ஷனுமே நல்லா சூப்பரா இருக்கு என்ன நல்லா இருக்கு. அப்ப எப்பவுமே அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உடுப்பு ஐட்டங்கள் வந்து இவ்வளவுதான் வந்திருக்கேன் அவ்வளவுதான். அப்ப இது கிஃப்ட் ஐட்டம் முடியல இன்னும் வந்து ஐட்டம் இருக்குது அப்ப இந்த உடுப்புண்ட இது வந்து இவ்வளவுதானே அப்ப எல்லா உடுப்புமே வந்து குறை சொல்ற அளவுக்கு ஒன்றுமே இல்ல எல்லாம் நல்ல உடுப்பு கலர்ல இருந்து சூப்பரா எல்லாமே மற்றது பாருங்க இந்த சில நேரங்கள் எல்லாம் முண்டா இல்லாமையும் ஒற்றை கலர் ஆனா எனக்கு அப்படி கூட இல்ல ஓ எல்லாமே இந்த வேற வேற colour. எல்லாம் வேற வேற கலராவே வந்து ஒரே கலராவே வேற வேற top எடுத்தாலும் சில பேர் பச்சையில ரெண்டாம் வந்திருக்கு ஆனா இல்ல அந்த ஒவ்வொரு செட்டா போடக்கூடிய மாதிரியே இருக்கு சரி பார்த்த பாப்போம் பாப்போம் ஆமாடே அடுத்தது என்னோட பெட்டியா வருது என்ன எல்லாம் என்ன எப்ப வந்தது நான் நினைச்சேன். அதான் எனக்கும் தெரியல நல்ல ஒரு வெயிட் ஆகுங்கடா இருக்கு இது என்ன சூப்பரா இருக்கு என்ன சூப்பரா இங்க வேறங்க ஒப்பு இருக்குன்னு சொல்லி வாவ் மணி கூட என்ன சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஓ நல்லா இருக்கு என்ன நல்ல ஒரு டிசைனா அமைஞ்சிருக்கேன் ஆனா அந்த டைம் பாக்குறதுக்கு மட்டும் இங்க மேல இருக்கு என்ன ஆனா இது ஃபுல்லா இல்லாம ஃபுல் இந்த உள்ளுக்கு அந்த டிசைன் மட்டும் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கீங்க மினுங்கள் கொடுத்து நல்ல மினுங்கள் கொடுத்துருக்கு உண்மையா நல்ல ஒரு மணிக்கூடா வந்து கிடக்கு எனக்கு வடிவா இருக்கு சூப்பரா இருக்கு பாப்பா முருகன் கொலை விடலாம் ஓ எங்கட விட்டியா ஆனா இது நல்ல ஐடியா இருக்கு அப்படி கொலை விடலாம் சும்மா அங்காண்டு பாக்க எங்கட கோட்ல கொழி விட்டா கொஞ்சம் லைட்டு கூட தானே மினுங்களா வரும் கட்டாயம் இந்த பாருங்க அதுக்கேற்ற மாதிரி குட்டி நிலாவும் பச்சு உள்ளுக்குள்ள அது வடிவா இருக்கேன்னு நல்லா சீனரி உண்மையா சூப்பரா இருக்கேன்னு நல்ல கிஃப்ட் இது நல்ல வித்தியாசமான ஒரு மணிக்கூட்லயே வந்து ஒரு வித்தியாசமா வந்து செலக்ட் பண்ணிருக்கிறீங்க என்ன மணிக்கூடன்னு பாக்க பொதுவா வந்து ஒரு வட்டம் போட அந்த இதுகெல்லாம் வரும் அது ஒரு டிசைனோட வந்திருக்குது நல்ல டிசைன் நல்ல டிசைன் அப்ப இந்த கிஃப்ட் கொடுத்த ஒரு உறவுக்கும் வந்து மிக்க நன்றி ஏன்னா சரி அப்ப அக்காவுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு மணிக்கூடா வந்து நம்ம நல்ல ஒரு வித்தியாசமா வந்து அமைஞ்சிருக்கு என்ன ரைட் அடுத்த இருக்கிற மணி கூட கலட்டி தான் கொலை விடும் வடிவா இருக்கு நல்ல வடிவா இருக்கு உண்மையா தானே ஏன்னா இதெல்லாம் வச்சிருக்க கூடாது உடனே போட்டாதான் வடிவா இருக்கு உடைஞ்சு விட்டு அநியாயம் சோகேசுக்க வச்சேன்னு அப்ப அடுத்த கிஃப்ட் செய்ய மாட்டோங்க நல்ல வெயிட் சூப்பரா இருக்கு இப்ப இதுவும் வந்து ஒரு பொட்டியா தான் கிடக்கு இதுவும் மணிக்கூடம் மணி கூட அப்படி வராது அதான கொஞ்சம் நீளமா இருக்கு சோ பேரங்க என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல பிறந்த நாளுக்கும் பிறந்த நாளுக்காரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல வந்து என்ன போட்டோ இங்க பேருங்க இது யாரண்டு பேருங்க எனக்கு தெரியல ஒருத்தர் யார மாதிரியாண்டு உங்களோட தங்கச்சியோ உண்மையா சூப்பரா இருக்கு அக்கா அதோட பாப்பா போட்ட நீங்க போட்டோ கண்டு போட்டோ வேற லெவலா வந்து இந்த கிஃப்ட் வந்து செய்திருக்கீங்க தரமா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையா சொல்லுவோம் ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா வந்து இந்த ட்ரெஸ் வந்து போறதே இல்ல இந்த ட்ரெஸ் போட்டோவும் கொடுக்கவும் இல்ல அப்படியே இல்ல அக்கா போட்டோவே இல்ல ஆனா அக்காட ஃபேஸ வச்சு இந்த ஒரு உடுப்பும் போட்டு வந்து மிக மிக ஒரு வடிவா வந்து செய்திருக்கிறீங்க உண்மையா சூப்பரா இருக்கு அதாவது ஹாப்பி பர்த்டே அடிச்சு கேக்க கையில வச்சிருக்கிற மாதிரி உண்மையா வேற லெவல்ல இந்த அக்காவுடைய பிரேம் வந்து வடிவா செய்திருக்கு ஆனா டவுட்டா இருக்கு அக்காவோ ஏதோ ஒண்ணு டவுட்டா இருக்கு எனக்கு வடிவா இருக்கு உண்மையா வடிவா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு தூரத்துல பாக்க நல்ல ஜொலிப்பா இருக்கு நல்ல Black கலர் கொடுத்து ஓ அந்த Black கலர் கொடுத்தோடய அந்த பிரேம வந்து கொஞ்சம் எழுப்பமா இருக்கு நல்ல வடிவா இருக்கு நீங்க போட்டோ இங்க படுத்து நான் அந்த உடுப்பு வந்து நல்ல ஒரு பிஞ்ச பேருக்கு ஒப்பிட்டு நல்ல ஒரு மாடல் உடுப்பா இருக்கு எனக்கு வடிவா இருக்கு அப்ப இதுல பாக்க வடிவாவே நான் இப்படி மாடல் போடலாம் போட உண்மையா தான் நீங்க இப்படி பண்ணி போடலாம் செட் ஆகும் உடுப்பு வச்சிருக்காங்க அதான் என்ன உண்மையா நல்ல ஒரு கிஃப்டா இருக்கு என்ன சரி அப்பா அது கொடுத்த உறவுக்கும் வந்து நன்றி என்ன இதை வச்சிருங்க அப்படி சோ அடுத்தது கடைசியா ஒரு கிஃப்ட் எடுக்க அப்புறம் அது வந்து எல்லாத்தையும் விட நல்ல ஒரு பெருசா இருக்குது என்ன அதுதான் பாருங்க இது நல்ல ஒரு அகலமாவும் இருக்குது இப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிரேம் தானே பார்க்கவே தெரியுது என்ன பாருங்க வாவ் சோ இது வந்து இணை பிரியாத
நண்பர்கள் ஒரு என்ன சொந்தம் என்று சொல்றத விட இணை பிரியாத ஒரு நண்பர்கள் என்று சொல்லலாம். இரண்டா ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அதுதான் நான் அவரோட போது பாருங்க எப்படி சொல்லி ஹாப்பி பர்த்டே என்று அடிச்சிருக்கேன் மச்சி என்று சொல்லி. ஓகே நல்ல ஒரு ரெண்டு பேரும் தாங்கள் ஒரே மாதிரி கட்டினது தானே. அப்ப ரெண்டு பேர்ட்ட போட்டோவும் போட்டு அக்கால தனி போட்டோவும் போட்டு அடிச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு. நல்ல ஒரு இது என்ன நல்ல ஒரு பெரிய பிரேமா வந்து அடிச்சிருக்கேன். இதுவும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. நிறையா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா கொஞ்சம் பெருசா ஆகணும் போல. பிரேம் வீட்டை பெருப்பிக்க வரும். நல்ல போட்டோ எடுத்து அடிச்சிருக்கிறேன். அக்கா நீங்க யோசிக்கணும். நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரேமோடு செய்தேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமா வந்து எத்தனை பிரேம் வந்து சொல்லதான் இருந்தேன். உங்களை விட ஒரு பிரேமே சனி வெட்டிங் டேக்கு ஒரு பிரேம் ஒன்று சொல்லி செய்தது. அதை கொண்டு வீட்டை கொலை விட்டு இப்ப பார்த்தா எனக்கு பார்த்தா பாத்தீங்களா ரெண்டு பிரேம் வந்துட்டு வந்துட்டு அதான் பிரேம் அந்த மாதிரி போட்டோ பிரேம் பாத்தீங்களா ஆசைப்பட்ட மாதிரியே நானும் பாத்தேன். பிரேம் செய்த எல்லாருமே வந்து தனியத்தான் சேரிக்கணும். அத்தான மறந்துட்டு நம்மளோட அது இருக்குதானே. அப்ப உண்மையா இந்த பிரேம் வந்து நல்ல ஒரு பிரேமா வந்து சேரிக்கணும். ஓ நல்ல ஒரு கிளியரா சூப்பரா இருக்கு. வடிவா இருக்கு. இப்ப அத்தானே யாருக்கு அந்த பர்த்டே கண்டு யோசிப்பிடம் இல்ல. ஓ இவ்வளவு இல்ல அதுக்காக என்ன தனியா விட்டுருக்கணும் தெரியுமா. ரைட் சும்மியா வந்து இதான் வந்து அக்காவுடைய கடைசி கிஃப்ட் என்ன. அப்ப அக்காவுக்கு வந்து பிறந்த நாளுக்கு வந்த கிஃப்ட் எல்லாமே வந்து நாங்கள் காட்டியாச்சேன. நாங்களும் உண்மையில இவ்வளவு வந்திருக்கான்னு சொல்லி நாங்க பாக்குறோம். எங்களுக்கும் தெரியாது நாங்க என்னென்ன வந்தோன்னு சொல்லி பாக்கல. அப்ப நாங்களும் வந்து இன்றைக்கு தான் இதை ஓபன் பண்ணியே பார்த்தது. அப்ப அதை நாங்களும் பார்த்தது இல்லாம உங்களுக்கும் வந்து இதை நாங்க காட்டி இருக்கிறோம். அக்காவுக்கு வந்து ஒன்று இல்ல ரெண்டு இல்ல ஏகப்பட்டது வந்திருக்கேன். அதுவும் ஒரு கிஃப்ட் அக்காவுக்கு வந்தது. அப்ப அதனால வந்து இந்த முறை பிறந்தநாள் வந்து உண்மையாவே மிக மிக ஒரு மறக்க முடியாத ஒரு நாளா வந்து அக்காவுக்கு அமைஞ்சது. நூற்று காலமே எனக்கு மறக்கவே இல்லாது. எனக்கே வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் அக்காவுக்கு வந்து இப்படி எல்லாம் கிஃப்ட் எல்லாம் வந்து செய்யறது. எனக்கா சிறப்பா நடந்திருக்கு. அதோட சிறப்பா சும்மா அழகான நல்ல உடுப்புகளும் வந்து கிடைச்சிருக்கு. உண்மையா எந்த உடுப்புமே அளவில்ல எல்லாமே நல்ல தரமான உடுப்புகள். நல்ல சைஸ கேட்டு எல்லாம் எடுத்து அதுதான் நல்ல சைஸா எல்லாமே வடிவா எடுத்துக்கணும். எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னா அவைகளை நினைச்சு இப்படி செய்த உள்ளங்களுக்கு மிக நன்றி. நன்றி. அப்ப நீங்கள் வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களோ? மறுபடியுமா வந்து நன்றியை தான் சொல்லிக்கலாம். அவ்வளவுக்கு நேசிக்கணும். அத நினைச்சா உண்மையிலேயே நன்றி. ஓ நன்றிதான். சொல்ல விட்டு அழுதுருவன் போல. அப்படி அவ்வளவு ஒரு அன்பர் காட்டுறீங்க நல்ல உறவுகளுக்கு. நன்றி நன்றி. அதோட பிரபல்யமான குக்கர்ல வீடியோக்களை பார்த்துட்டு சாப்பாடு எல்லாம் செய்யணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லியிருக்கேன் நம்ம என்னக்க அப்படியான உள்ளங்கள் நேசிச்சு கொண்டுதான் இருக்கணும். திரும்பவும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்கள் நாளைக்குல இருந்து குக்கிங் போறோம் போல. நாளையில இருந்து ஆரம்பமா குக்கிங் போட இல்ல. சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா கிஃப்ட்டுமே காட்டியாச்சு. அப்ப நாங்க முதல்ல ஒரு கிளாஸ் ஒண்ணு எடுத்துனாங்க. எனக்கு கப் வந்து அப்ப அந்த கப்ல வந்து சுடுதண்ணி ஊத்துனதான் அதுல என்ன படம்னு சொல்லி அதை நாங்க பாக்கலாம். அப்ப காட்டணும் சந்தோஷப்படுவீங்க. உண்மைதான். அப்ப நாங்க வந்து அதுல சுடுதண்ணி ஊத்தி பாப்போம் என்ன ஒரு படம் வந்திருக்கணும் சொல்லி எடுத்துக்கொண்டு வரணும். சரி அப்ப நாங்க சுடுதண்ணியை விட்டு பாப்போம் என்ன மாதிரி வருது அப்படி இருக்கண்டா. சுடுதண்ணி சூடுகானா அது இல்ல வெறும் வருவாங்க. வருது வருது வந்து கொண்டிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு படத்தோட வருதாக்குமா. சூப்பரா இருக்கு. 3 படம் அடிச்சிருக்கேன். 3 படம் இது வந்து முன்பக்கம் 3 படம். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட வசனம் அடிச்சிருக்கேன். வசனம் அடிச்சிருக்கேன். அதனால ஒரு வடிவா இருக்கு. சூப்பரா இருக்கு அந்த கிளாஸ். அப்ப நீங்க
டீயோ பிளேனியோ ஊத்தி குடிக்க நீங்க கூட முகத்தையும் பார்த்து பார்த்து குடிக்கலாம். ரசிச்சு குடிக்கலாம். வசனத்தையும் இனக்கண்டு எடுத்துக்கொண்டு குடிக்கலாம். ஓ அந்த வசனம் பாத்தீங்கன்னு சொன்னால் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரம் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்ப, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60 அதிகாரம் 20 வசனம். ஆமேன். என்ன முடிஞ்சு போகுதாம். ஓகே பரவாயில்ல. அப்ப உண்மையா அந்த கிளாஸ் வந்து அந்த கருப்பா இருக்க எங்களுக்கு அந்த இது தெரியல. சுடுதண்ணி விட்டு பாக்க நல்ல ஒரு ஃபுல்லாவே ஃபுல்லாவே ஒரு படாம ஒரு கலர்ஃபுல்லா வந்து அடிச்சிருக்கணும். இதுவும் வந்து வித்தியாசமான கிஃப்டா வந்து பிளான் பண்ணி செய்திருக்கணும். நல்லா இருக்கு, கிளியரா வந்துருக்குது. அது என்ன சுடுதண்ணி ஊத்தா மாறுதுதானே அந்த கருப்பு கலர் எல்லாம் ஒன்றும் இல்ல மாதிரி பார்த்து குடிக்க வேண்டியதா. சரி, அப்ப அப்படியே பார்த்து கொண்டிருக்க பாத்தீங்கன்னு சொன்னா அக்காவுடைய பிறந்த நாளுக்கு இன்றைக்கு இன்னும் எனக்கு முடியல வராத இன்றைக்கு அக்கா தேடி வந்திருக்கணும். என்ன அவையிலும் வந்து ஒரு கிஃப்ட் வந்து அக்காக்காக வேண்டி கொண்டு வந்து தந்திருக்கிறீங்க. அதோட உங்களுக்கு அதையும் காட்டி விடுவோம். அதையும் வந்து ஒரு கடைசி கிஃப்டா காட்டி விடணும் கண்டிப்பா. இன்றைக்கு அக்கா தேடி வந்திருக்கணும். அப்படி ரோஸ் அங்கால கருப்பு கலர். என்ன நல்ல ஒரு சூப்பர் கலர். உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கவுன் தச்சு போட மணியா இருக்கும். என்ன வீட்டுக்கு கவுன் தைக்க வடிவா இருக்கு. உண்மையா அந்த துணி வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு கலரா இருக்கு. நல்ல கலர். அது கருப்பும் வச்சு வந்திருக்கு. அப்படியா நல்ல ஒரு கலரா இருக்கு. செலக்ட் பண்ணிருக்கேன். நல்ல ஒரு செலக்ஷனும் நல்லா இருக்கு. கலர் என்ன நல்லா இருக்கு. அப்ப இந்த செலக்ட் பண்ணின ஒரு உறவுக்கும் வந்து நன்றி. சூப்பர். அப்ப இதான் பாத்தீங்கன்னு சொன்னா அக்காக்கு இன்றைக்கு வந்த கிஃப்ட் என்ன பிறந்த நாளுக்கு. அப்ப அக்காக்கு அதுவும் வந்து ஒரு இதா இருக்குமே. அப்ப அக்காக்கு இன்னும் பெருகி கொண்டுதான் பரவாயில்ல. உண்மையிலேயே பெருகி கொண்டுதான் போகுது அக்காட கிஃப்டும் வந்து. என்ன உண்மையிலேயே அடைத்து உறவுடன் கடவுள் இன்னும் அதிகமா ஆசீர்வதிப்பார். உண்மையா ரைட். அப்ப சந்தோஷம் எனக்கா, நல்ல சந்தோஷம். சரி, அப்ப நாங்களும் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். உங்களோட வீடியோ பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.